வணக்கம். மனித உடலில் 96 தத்துவங்கள் செயல்படுகின்றன. தத்துவம்னா வேறு என்னன்னு பயந்துடாதீங்க. 96 செயல்கள் நம்ம மனுஷ உடம்புல நடக்குது. மனிதன் கரு உருவானதிலிருந்து அவன் இந்த மண்ணுலகத்தில் வரும் வரைக்கும் ஒவ்வொரு செயல்களாக தத்துவமாக இறைவனால் அந்த உயிர்லையும் ஆன்மாவிலையும் உடல்லையும் ஏற்றப்படுது. அப்படியே 96 தத்துவங்களும் நம்ம வாழுங்காலத்தில் சேர்க்கப்படுது. நம்ம இறைவனிலை இணையும் பொழுது இந்த 96 தத்துவங்களும் செயல்களும் ஒன்றொன்றாக விடுவிக்கப்பட்டு கடைசியில் அந்த உயிர் இறைவனில் போய் சேருது. இதுதான் மனித உடம்பில் நடக்கக்கூடிய 96 தத்துவங்கள் அல்லது செயல்கள்ங்கிறது. இதை நம்ம தெரிந்து கொண்டால்தான் இந்த இறைவனில் நம்ம எப்படி பிரம்மத்திலிருந்து பிறந்தோம், எப்படி பிரம்மத்தில் போய் சேரப்போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விளங்கும். ஏற்கனவே நம்ம போன 2 பதிவுகளுக்கு முன்னாலே இதை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதில் 36 தத்துவங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அப்போவே சொல்லியிருந்தேன், மொத்தமாக 96 தத்துவங்களையும் பற்றி ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயையில் ஒரு 36 இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டோம். அது கூட இன்னொரு 60 சேர்ந்தால் 96 செயல்கள், 96 தத்துவங்கள் தான் நம்ம உடம்புல ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குது. அதை இப்போ மொத்தமாக சொல்கிறேன். சொன்னால் தான் அடுத்து வேறு இந்த ஆன்மீக சம்பந்தமான பதிவுகள் போடும் பொழுது உங்களுக்கு இதை நினைவு கூறுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால சொல்கிறேன். அப்போ இந்த 96 செயல்கள் மனித உடம்புல என்ன நடக்குது ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வாங்க. முதலாவது அறிவு ஒன்று. மற்ற எல்லா உயிர்களுக்கு இருக்கிறத விட நமக்கு பகுத்தறிவை இறைவன் கொடுத்துருக்கானா இல்லையா, அந்த அறிவு ஒன்று. 3 விதமான குணங்கள் இருக்கு. சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம். சில ஆளுகளுக்கு சத்துவ குணம் அதிகமாக இருக்கும், ராட்சச குணமும் தாமச குணமும் குறையாக இருக்கும். சில ஆளுகளுக்கு அந்த ராட்சச குணம் அதிகமாக இருக்கும், மற்ற 2 குணங்களும் குறையாக இருக்கும். வேறு சிலருக்கு அந்த தாமச குணம் அதிகமாக இருக்கும், மற்ற 2 குறையாக இருக்கும். இப்போ சத்துவ குணம்னா என்ன? நோபல் ஹார்ட். சுருக்கமாக சொன்னால் நோபல் ஹார்ட். ரொம்ப அமைதியானவங்களாகவும் அன்பானவங்களாகவும் இருப்பாங்க. தமக்கு கெடுதல் செய்பவர்களுக்கு கூட அவங்களால கெடுதல் செய்ய முடியாது. இதான் சத்துவ குணம். அடுத்து ராட்சச குணம்ங்கிறது வீரமுடையவங்களாக இருப்பாங்க. எதையும் வீரத்தால் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தாமச குணம்னு இருக்காங்களே, அவங்க சுயநலம் பிடிச்சவங்களாகவும் சோம்பேறிகளாகவும் இருப்பாங்கங்க. ஆனால் எல்லாத்துட்டையுமே இந்த 3 குணங்களும் இருக்குது. சில நேரங்களில் நம்ம சத்துவ குணம் அதிகமாக உள்ளவங்களாகவும், சில சமயங்களில் ராட்சச குணம் அதிகமாக உள்ளவங்களாகவும், சில சமயங்களில் தாமச குணம் அதிகமாக உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இதில் எது அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய கேரக்டர் அமையும், குணாதிசயம் அமையுங்க. அப்போ 3 குணங்கள் நம்மளை இயக்குது. 3 மண்டலங்கள் உடம்புல இருக்குங்க. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். ஏற்கனவே உடம்பு 6 ஆதாரங்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்கோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை. இந்த 6 ஆதாரங்களும் 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்தது அக்னி மண்டலம். அந்த பகுதிகள், அந்த பாற்று அங்கே தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வெப்ப சம்பந்தமான நோய்கள்லாம் உண்டாகுது. சில பேருக்கு மலக்குடலில் நோய்கள் உண்டாகுதுன்னா அந்த வெப்ப சம்பந்தமானது. அதுதான் அக்னி மண்டலம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம். மணிபூரகம், அநாதகம் சூரிய மண்டலம். சூரிய மண்டலம் அந்த பகுதியில் உஷ்ணம் அதிகமாக தான் இருக்கும். சூரிய மண்டலம். விசுத்தியும் ஆக்னியும் சேர்ந்தது சந்திர மண்டலங்க. இந்த 3 மண்டலங்கள் உடம்புல இயங்கிக் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மண்டலம் 3. ஈடனை என்று சொல்லக்கூடிய பற்றுக்கள் 3. கூட்டிக்கிட்டே வாங்க. என்ன விதமான பற்றுக்கள்லாம் இருக்குது? பொருள் பற்று, புத்திரப்பற்று, உலகப்பற்று. பொருள்கள் மேலே பற்று கொண்டிருக்கிறது, புத்திரர்கள் மேலே பற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ரொம்ப நாளாக வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கிறது தான் இந்த 3 விதமான பற்றுக்கள், ஈடனைகள் அல்லது பற்றுக்கள்னு பேர். அடுத்து தோஷம் 3 உடம்புல. வாதம், பித்தம், கபம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 அப்படின்னு சொல்லிட்டோமா இல்லையா திருக்குறளில்? அதான் இந்த வாதம், பித்தம், கபம்.
வாதம்ங்கிறது வந்து வாயு, நம்ம உடம்பை வந்து தச வாயுக்கள் இயக்குகின்றன, அதை பின்னால் பார்க்க போகிறோம். அந்த வாயுக்கள் கூடினாலும் குறைஞ்சாலும் வரக்கூடிய விளைவுகள் தான் வந்து வாதம்ங்கிறது. பித்தம் வந்து வெப்பம் கூடினாலும் குறைந்தாலும் வரக்கூடிய இயல்புகளை குறிக்கக்கூடியது பித்தம். கபம்ங்கிறது வந்து உடம்புல உள்ள குளிர்ச்சி கூடினாலும் குறைந்தாலும் வரக்கூடிய விளைவுகளை குறிக்கக்கூடியது கபம். வேதனைகள், இந்த 3 விதமான வேதனைகள் இந்த 3 விதமான செயல்களினால் ஏற்படுகின்றன. அப்போ தோஷம் 3, மலம் 3, ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா நான் சொல்கிறது தான் ஆணவம். நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு சொல்கிறது ஆணவம். இந்த 3 விதமான மலங்கள். ஆணவம். கண்மம் அப்படின்னா நம்ம கர்ம வினையினால் வழியாக வரக்கூடியது சஞ்சீத கர்மம். மொத்த வினைப்பயன் வந்து சஞ்சீத கர்மம்ங்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து பிறக்கிறோம், அது பிராரத்த கர்மம். இந்த பிராரத்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சும்மா இருக்க மாட்டோம், வேறு சில தீய செயல்களையும் நல்ல செயல்களையும் செய்கிறோம். அது ஆகாமியம், வருங்கால வினை. அப்போ இதான் வந்து கண்ம வினைங்கிறது. ஆணவம், கண்மம், மாயை. மாயைன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆசை தான். மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை. அப்போ இந்த 3 விதமான மலங்கள் மனிதனை துரத்துகின்றன, மனிதனை இயக்குகின்றன. 96 செயல்கள் அதுவும் ஒன்று. அந்த கரணம் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது ஒன்றையும் பற்றியே ரொம்ப நீளமாக விளக்க வேண்டியிருக்குது. பட் இப்போ ரசிகர்கள், அன்பர்கள் வந்து குறைந்த நேரம் தான் பார்க்க விரும்புகிறீங்கனால நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். மனம்ங்கிறது என்ன? ஐம்பொறிகளையும் மெய்வாய், கண், மூக்கு, செவி 5ஐயுமே வந்து இன்பங்களை நாடி ஓட துரத்துவது தான் இந்த மனம். அங்கே போக வைக்கும், இங்கே போக வைக்கும், அங்கே அலபாய வைக்கும். அதான் மனம். ஐம்பொறிகளினுடைய இன்பத்திற்காக மனிதனை இயக்குகிறது, ஓட வைக்கிறது. புத்தி இருக்குதே, அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கும். சித்தம்ங்கிறது அந்த நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ண அந்த புத்தியின் பிரகாரம் ஒன்றினை பற்றும் சித்தம். அதான் சித்தம். நம்மளுடைய எண்ணம் பூரா போய் ஒன்றாக குவிகிறது சித்தம். அகங்காரம், நான் நினச்சது எப்படியாவது அடைஞ்சே தீர்வேனுங்கிறது அகங்காரம். அப்போ இந்த அந்த கரணங்கள் 4. அவஸ்தைகள் 5. கனவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் உடம்பு மௌனமாக இருக்கும் பொழுது மனம் மட்டும் ஏதாவது ஒன்று சிந்தித்து கொண்டிருக்கும் இல்லையா, அப்போ வரக்கூடியதுதான் கனவு. நனவுங்கிறது நம்ம ஏற்கனவே நடக்கக்கூடியது. இந்த அவஸ்தைகள் கனவு, நனவு. உறக்கம் அப்படிங்கிறது வந்து தூக்கத்திலேயே ஒரு நீண்ட தூக்கமாக இருக்கிறதா உறக்கம்னு சொல்கிறது. உறக்கம். பேருறக்கம்ங்கிறது வந்து இறப்பு. அடுத்தது உயிரடங்கல். இறந்த பின்பு நம்ம உயிர் வந்து இந்த 96 தத்துவங்களையும் வைத்து பிரம்மத்தில் போய் சேருது இல்லையா, அதான் உயிரடங்கல். அப்போ இந்த அவஸ்தைகளை பூரா அனுபவிச்சாகணும். கோஷம் 5. கோஷம் 5. நம்ம உடம்பு வந்து 5 லேயர்களால் ஆனது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷங்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய, குடிக்கக்கூடிய, இயங்கக்கூடிய இந்த பருவுடல், இந்த உடல், ஸ்தூல உடல், அன்னமய கோஷம். பிராணமய கோஷங்கிறது வந்து வாயு உடல். அந்த தச வாயுக்களால் உடம்பு இயங்கக்கூடியது இருக்கிறது அல்லவா, அதுக்கு பிராணமய கோஷம். மனோமய கோஷங்கிறது நம்ம மனதை இயக்கக்கூடியது, அது ஒரு லேயர். விஞ்ஞானமய கோஷங்கிறது அறிவு உடம்பு சிந்தித்து செயல்பட வைக்கக்கூடியது. ஆனந்தமய கோஷங்கிறது வந்து இறைவனில் இணையக்கூடிய நம்ம உடம்பினுடைய லேயர், ஆனந்தமய கோஷம். ஆக 5 விதமான கோஷங்கள் இருக்கின்றன. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 உடம்புக்குரிய மந்திரம்தான் நம்ம சிவய நம, யனம சிவ, மசிவயன, வயநமசி, நமசிவய ஓம். ஒன்று ஒவ்வொரு உடம்புக்குரியது. சிவயனம அப்படிங்கிறது சூக்ம உடம்புக்குரியது, நமசிவய அப்படிங்கிறது நம்ம இந்த பரு உடம்புக்குரியது. மற்ற 3மே மற்ற 3 லேயர்களுக்கும் உடையது. அப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்கிறது வந்து உடம்பினுடைய 5 பகுதிகள். இந்த 5 பகுதிகளை இயங்குனா தான் நீங்கள் மொத்தமாக இயங்க முடியும். அடுத்து ஆசயம், குடல். இறைகுடல் தெரியும், செறிகுடல், நீர்க்குடல், வெந்நீர்க்குடல், மலக்குடல்.
இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு காரியங்கத்தை செய்யக்கூடியது. அதை விளக்கமாக சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்மேந்திரியங்கள் 5. கண்மேந்திரியங்கள் எடுங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதான் கண்மேந்திரியம். எடுத்தல் கொடுத்தல், கை அந்த வேலையை செய்யும். நடத்தல் ஓடுதல், கால் அந்த வேலையை செய்யும். பேசுதல், வாய் அந்த வேலையை செய்யும். மலம் கழித்தல், உயிர் சக்தியை கழித்தல், அது 2 அந்தந்த உறுப்புகள் செய்யும். இதான் கண்மேந்திரியங்கள் என்று பெயர். பார்க்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியது கண்மேந்திரியங்கள். புலன்கள் 5 புலன்கள்: வாய், கை, கால், எருவாய், கருவாய், அந்த வேலையை செய்கிறதுனால அதுக்கு புலன்கள்னு பேர் வச்சோம். ஞானேந்திரியங்கள் 5 உணர்ச்சிகளை சொல்லக்கூடியது. பார்க்க முடியாத உணர்ச்சிகள்: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல். இது வளவளப்பாக இருக்கிறது, இது சுரசுரப்பாக இருக்கிறது, இது மெதுவாக இருக்கிறது, இது கடினமாக இருக்கிறது என்பதை தொடு உணர்ச்சியின் மூலமாக உணர்தல். இதான் 5 ஞானேந்திரியங்கள்: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல். பொறிகள் 5 மெய், வாய், கண், மூக்கு, செவி. பொறிகள், ஐம்பொறிகள். பூதங்கள் 5 அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5 பூதங்களும் உடம்புலையும் இருக்கிறது. நாம் இறந்தவுடன் இந்த 5 பூதங்களும் நாம் எரிக்கப்பட்டோ புதைக்கப்பட்டோ செய்யும் பொழுது நம் உடம்பில் உள்ள இந்த 5 பூத பகுதிகளும் அண்டத்தில் உள்ள 5 பூதங்களுடன் இணைந்துவிடும். அதான் தாற்பயம். அடுத்து நாடிகள் 10. 72,000 நாடிகள் இருக்குது. அதில் 10 நாடிகள் தான் முக்கியமானது. இடகலை, இடது நாசியின் வழியாக மூச்சுக்களை விடுவது. பிங்களை, வலது நாசியின் வழியாக மூச்சுக்களை விடுவது. சுழுமுனை, இந்த நடுநாசி என்று பெயர், அது தண்டின் வழியாக விடுவது. அடுத்து சிங்குவை, அது ஒரு நாடி, உள்நாக்களுடைய இயக்கத்திற்காக உள்ளது. காந்தாரி, இடது கண்ணினுடைய இயக்கத்திற்காக உள்ளது. புருடன், வலது கண்ணினுடைய இயக்கத்திற்காக உள்ளது. அத்தி, இடது காதினுடைய இயக்கத்திற்காக உள்ளது. அலம்புடை, வலது காதினுடைய இயக்கத்திற்காக உள்ளது. சங்குனி, உயிர் சக்தியினுடைய இயக்கத்திற்காக உள்ள நாடி. குகு, மலவாயுவை வெளிப்படுத்தக்கூடிய, அபானனை வெளிப்படுத்தக்கூடியதற்காக உள்ளது குகு என்ற நாடி. அப்போ நாடிகள் 10 தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து வாயுக்கள் 10. பிராணன் சுவாசக்காற்று, அபானன் மலக்காற்று, உதானன் வயிற்றில் இருக்கக்கூடியது, செரிமானத்துக்கு பயன்படக்கூடியது, வியானன் தொழில் காற்று. அடுத்து சமானன், இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் இயங்க வைக்கக்கூடியது சமானன். அடுத்து நாகன், நச்சுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய வாயு நாகன். கூர்மன், இந்த புருவங்களினுடைய இயக்கத்திற்கும் பார்வைக்காக உடையது கூர்மன். கிருகரன், விக்கலினுடைய இயக்கத்திற்காக உள்ளது. தேவதத்தன், கொட்டாவி வருவதற்கு காரணமாக அமையக்கூடியது. தனஞ்சயன் என்ற வாயு வீங்கற்காற்று. வீங்கற்காற்று தான் உடம்புலேருந்து கடைசியாக வெளியேறும். நாம் இறந்து 48 மணி நேரம் கழித்து தான் நம்ம உடம்புலை வீங்க வைத்து வெடித்து வெளியேறும். தனஞ்சயன் கடைசியாக வெளிவரக்கூடிய வாயு. விகாரம் 8 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இடும்பை, அசூயை, நம்மை ஆட்படுத்தக்கூடிய இந்த கெட்ட குணங்கள். காமம்னா ஆசை, பேராசை. குரோதம்னா கோபம். லோபம்னா சுயநலம். மோகம்னா பெண்ணாசை, பெண்கள் மேல் ஆசையை தூண்டுறது. மதம்ங்கிறது கர்வம், நான் சொல்லக்கூடிய கர்வம். ஆச்சரியங்கிறது பொறாமை. இடும்பைங்கிறது பிறருக்கு துன்பத்தை விளைவித்தல். அசூயைங்கிறது ஒரு செருக்கு. செருக்குன்னா என்ன அர்த்தம்? குறைவுடன் கூத்தாடுங்கிற மாதிரி தன்னை பற்றி பெருமையாக பொழுது கொண்டே இருத்தல் செருக்குகள். இதான் மனிதனை இயக்கக்கூடிய 8 விகாரங்கள். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதாரங்கள் 6. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை, 6 ஆதாரங்கள். இவை எல்லாத்தையும் நமக்கு வருவது காரணமாக இருக்கக்கூடியது நல்வினை தீவினை என்ற 2.
எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 96 வரும். அப்போ இந்த 96 தத்துவங்கள்னால தான் இந்த உடம்பு இயக்கப்படுகிறது. இந்த 96 தத்துவங்களையும் உணர்ந்து நாம் செயல்பட்டு புலனடக்கத்தோடு இருந்து இறைவுணர்வோடு இருந்துச்சுன்னா இந்த 96 தத்துவங்களும் மீண்டும் நமக்கு ஏற்படுத்தப்படாமல் இறைவனிலேயே நம்ம இருக்கலாம். அதற்கு நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த 96 தத்துவங்கள்லாம் என்ன என்பது இன்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு சொல்கிறேன். அனைவருக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.